அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த பொதுக்குழுவில் 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகவிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே எத்தனை அணிகள் இருக்கு, இப்ப கூடுதலாக 2 புதிய அணிகள் உருவாக்க அப்படின்னு ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கு. அந்த 2 புதிய அணிகள் என்ன, முழு விவரம்? வணக்கம். திமுக பொதுக்குழு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே திமுகவினுடைய இந்த பொதுக்குழுவில் பல முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த பொதுக்குழுவிலே பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பல அணிகளுடன் புதிதாக 2 அணிகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கல்வியாளர் அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட இருக்கின்றது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு தனி அணி என 2 அணிகள் உருவாக்கப்பட இருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தொடர்ந்து திமுகவில் பேச்சாளர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட பல விதமான அணிகள் இருக்கிறது. வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட பல அணிகள் இருக்கின்றது. இந்த அணிகளில் கூடுதலாக 2 அணிகள். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரையில தொடர்ந்து அங்கு பேராசிரியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்வியாளர்களை உள்ளடக்கிய அணியாக அது இருக்கும். அறிவுபூர்வமான அந்த அறிக்கைகள் கொடுப்பதற்கும், மேடை பேச்சுக்கள், தொடர்ந்து மாணவர் அணியை வலுப்படுத்துவது, இது போன்ற செயல்களுக்கு இந்த கல்வியாளர் அணி பயன்படும் என்று சொல்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு தொடர்ந்து மதிப்பளிக்கக்கூடிய, அவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக திகழ்ந்து வருகின்றது. எனவே அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனி அணி உருவாக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே திமுகவினுடைய சார்பு அணிகளாக பல்வேறு அணிகள் இதுவரை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிதாக இந்த 2 அணிகளும் இருக்கும் என்று நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.